ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 9th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசனில் எலெக்ஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ் இதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். எலெக்ஷன் இது வந்து என்ன சொல்கிறேன், ஓகே, இது எல்லாமே அப்படியே வந்து ஸ்டோரியாக சொல்லிட்டு போயிடுறேன். இன்ட்ரடக்ஷனில் வந்து எலெக்ஷன்றது வந்து ஒரு முறையான டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ஸு. யார் மூலியமான? பீப்புள் மூலிமா. சாய்ஸ் ஏ இண்டிவிஜுவல் டு ஹோல்ட் பப்ளிக் ஆஃபீஸ் பை ஓட்டிங். ஒரு சரியான டிசிஷன் மேக்கிங். இது மூலிமா வந்து பீப்புள் வந்து இண்டிவிஜுவலை வந்து ஒரு பப்ளிக் ஆஃபீஸை ஓட் பண்ணி அவங்க வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுதான் வந்து எலெக்ஷன் சொல்கிறாங்க. இந்த எலெக்ஷன் சிஸ்டம் இந்தியா வந்து அடாப்ட் பண்ணுறது வந்து ஃபாலோட் பை யூகே பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அடாப்ட் பண்ணுறோம். எலக்டோரல் சிஸ்டம் வந்து இந்தியா வந்து சோஷியலிஸ்டிக், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அண்ட் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்டு. மாடர்ன் இந்தியா வந்து த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து கேம் டு ஃபோர்ஸ் ஆன் 26 January 1915. இந்த எலெக்ஷன் வந்து பார்ட் 15 Article 324 to 328 in Part 15 of the Constitution வந்து electoral system in our countryயோட ப்ரொவிஷனை வந்து டீல் பண்ணுது. Article 324 of the Indian Constitution provide the Independent Election Commission in order to ensure free and fair election in the country. At present வந்து the commission consists of Chief Election Commissioner and 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து இருக்காங்க. பார்லிமெண்ட்ஸ் வந்து இந்த ப்ரொவிஷனை வந்து இந்த எலெக்ஷனோட எல்லா ப்ரொவிஷன்ஸையும் வந்து பார்லிமெண்ட் தான் மேக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் வந்து இன்க்ளூடிங் ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல்ஸ், டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சி அண்ட் அது எல்லா விதமான இதுவுமே வந்து பார்லிமெண்ட் தான் பொறுப்புன்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் தான் வந்து அதுக்கு பொறுப்புன்னு சொல்கிறாங்க. குடவோலை சிஸ்டம், குடவோலை சிஸ்டம் வந்து ஓட்டிங் ஃபாலோ பண்ணது சோழா பீரியடில் வந்து ஃபாலோ பண்ணாங்க தமிழ்நாட்டில். ஓகே, எலெக்ஷன் ப்ராசஸில் வந்து நேஷ்னல் லெவலில் கவர்மெண்ட்டோட ஹெட்னா பிரைம் மினிஸ்டர் தான். அவர் வந்து எலெக்டட் பை த மெம்பர் ஆஃப் த லோக்சபா, லோவர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் இன் இந்தியா. ஓட்டர்ஸ் டே வந்து January 25 தான் வந்து ஓட்டர்ஸ் டே இன் இந்தியா. ஓகே, இந்த ரிப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியில் வந்து எலெக்ஷன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலு. ஓட்டிங்கிறது வந்து பார்த்தா எலெக்ஷன் தான் பெஸ்ட் வே டு வாய்ஸ் ஏர்டு. நம்ம மக்கள் சொல்கிறத வந்து மேலே இருக்கவங்க கேட்கணுன்னா அதுக்கு வந்து ஓட்டிங் தான் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ். இன்ட்ரடக்ஷன் டு நோட்டா. ஓகே, நோட்டா வந்து பார்த்தோன்னா பீப்புள் இந்தியா டெமோக்ராட்டிக் அவங்களுக்கு வந்து யாரையும் சூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கலாம், அவங்க நோட்டாவில் போய் ஓட் போடலாம். நன் ஆஃப் த அபோவ் ஆப்ஷன். ரூல் 49O வந்து காண்டக்ட் ஆஃப் த எலெக்ஷன் ரூல்ஸ் 1961 வந்து இந்த ப்ரொசீஜரை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ரூல் 49O காண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல் 1961 வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஓட்டர்ஸ் விவிபேட்னா என்னென்னா வாட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஓட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல் விவிபேட். இது வந்து ஃபஸ்ட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா க்ரெடிபிலிட்டியும் டிரான்ஸ்பரன்சியும் எலெக்ஷன் ப்ராசஸுக்கு நம்மளுக்கு இருக்குன்றதை தெரியப்படுத்தணுன்றதுக்காக யூஸ் பண்ணாங்க. இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எப்போன்னா 2014 எலெக்ஷனில், ஜென்ரல் எலெக்ஷனில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நோட்டாவும் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 2014 ஜென்ரல் எலெக்ஷனில் இன்ட்ரோ பண்ணாங்க. இந்தியா வந்து 14th கண்ட்ரி இந்த வேர்ல்டு டு இன்ட்ரோ நோட்டாவை வந்து இன்ட்ரோ பண்ணதில் வேர்ல்ட்லேயே வந்து இந்தியா வந்து 14th கண்ட்ரியாக இருக்குது. இது நோட்டாவில் வந்து எக்ஸ்ன்ற சிம்பிள் வந்து இருக்கும். ஓகே, டைப் ஆஃப் த எலெக்ஷனில் வந்து டைரக்ட் எலெக்ஷன், இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்கிறாங்க. டைரக்ட் எலெக்ஷனில் பீப்புள் வந்து ஓட் பண்ணுவாங்க, எலெக்ட் த ரெப்ரசன்டேட்டிவ். இது வந்து பீப்புள் அபோவ் த ஏஜ் ஆஃப் 18 வந்து இந்த எலக்ட்ரல் ப்ராசஸில் கேஸ்டிங் ஓட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் வந்து எம்பியை தேர்ந்தெடுக்க, எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க, லோக்கல் பஞ்சாயத்தில் இருக்கிற பீப்புளை தேர்ந்தெடுக்க டைரக்ட் எலெக்ஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட மெரிட்ஸ் வந்து மோர் டெமோக்ராட்டிக் மெத்தடாக இருக்கும். இது வந்து டைரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து கவர்மெண்ட்டோட ஆக்டிவிட்டீஸை வந்து அப்ரோப்ரியேட் கேண்டிடேட் வந்து கரெக்டாக செய்கிறாங்களா இல்லையா
அப்படின்றத நம்ம டைரெக்டாகவே பார்க்க முடியும். இது வந்து பீப்புள் மேக் த ரூல்ஸ் அக்கௌண்டபிள் ஃபார் தர் ஆக்ஷன். அவங்க சொன்னபடி அவங்க வந்து பண்ணாங்களான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு டைரெக்டாகவே தெரிஞ்சுக்க முடியும். டைரக்ட் எலெக்ஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், டிமெரிட்ஸ். இது இல்லிட்ரேட் ஓட்டர்ஸ் வந்து தப்பாக மிஸ்கைட் பண்ண முடியும். எம்ம ஜாதிக்காரண்டா ஓட்டு போட்டுடா அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரிலீஜியன் பேஸ் பண்ணி செக்டேரியன் கான்சிடரேஷன் போஸ் சீரியஸ் சேலஞ்ச். அவன் வந்து தனித்தனியாக வந்து இது நம்ம இதுன்னு பண்ணாமல் இருக்குது, இதுக்கு ரொம்ப நல்லது. டைரக்ட் எலெக்ஷன் வந்து மேசிவ் எக்ஸசைஸாக இருக்கும். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். எவ்ரி போலிங் ஸ்டேஷன்லேயும் மேஜர் சேலஞ்சஸ் வந்து இருக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கு. பொலிட்டிக்கல் கேண்டிடேட்ஸ் வந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வயலன்ஸு, டென்ஷனு இது எல்லாமே நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இன்டைரக்ட் எலெக்ஷனில் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் செலக்ட் பண்ணிட்டு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அவங்களுக்கு பதிலாக வந்து ரூல் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்கிறாங்க. இது வந்து லெஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது மோர் சூட்டபிள் ஃபார் லார்ஜ் கண்ட்ரிக்கு. இதோட டிமெரிட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதாங்க இவங்களுக்கு வந்து காசு கொடுத்து சரி கட்டுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. கரப்ஷன், பிரைபரி, ஹார்ஸ் ட்ரேடிங், அன்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்குது. லேஸ் டெமோக்ரட்டியாக இருக்கும். பீப்புளுக்கு டேரெக்டாக கொடுத்தா தான் அது ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களே சொல்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அவங்களோட இதுவை தானே இவங்க பிரதிபலித்து பேசுகிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து இது வந்து லேஸ் டெமோக்ரட்டின்னு சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எசென்ஷியல் பார்ட் ஆஃப் த டெமோக்ரஸின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் லிங்க் பிட்வீன் த கவர்மெண்ட் அண்ட் த பீப்புள். இவங்க தான் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் வந்து பேக் போன் ஆஃப் த டெமோக்ரஸின்னு சொல்கிறாங்க. த மீனிங் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஆர்கனைஸ்டு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு சர்டன் ஐடியாலஜி இருக்கிறவங்கள, அஜெண்டாவில் இருக்கிறவங்கள எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி ஓல்டு த பவர் இன் த கவர்மெண்ட். இது 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது: லீடர், ஆக்டிவ் மெம்பர் அண்ட் த ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹவு த பிரசிடென்ட் ஆஃப் த இந்தியா எலெக்டட் வந்து மெம்பர் ஆஃப் த எலக்டோரல் காலேஜ். இதில் யார் இருப்பாங்கன்னா எலெக்டட் மெம்பர் ஆஃப் போத் ஹவுசஸ், எலெக்டட் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி. இது எல்லாமே எலெக்டட் மெம்பர் மட்டும் தான். நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் ஆக மாட்டாங்க. ஓகே. டைப் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம் 3 டைப்: சிங்கிள், 2 டைப் பார்ட்டி சிஸ்டம், மல்டி பார்ட்டி சிஸ்டம். இதை பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு, இது வேண்டாம். டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து நேஷ்னல் பார்ட்டி அண்ட் ஸ்டேட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் பார்ட்டிஸில் நேஷ்னலாக ரூலிங் ஆப்போசிட், ஸ்டேட்லேயும் ரூலிங் ஆப்போசிட்னு இருப்பாங்க. நேஷ்னல் பார்ட்டிஸில் வந்து அட்லீஸ்ட் 4 ஸ்டேட்டில் வந்து 6% மேலே ஓட்டு எடுத்திருந்தால் அவங்கள தான் வந்து நேஷ்னல் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவோம். எலெக்ஷன் கமிஷன் ஸ்பெஷல் ஃபெசிலிட்டியை வந்து ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் பார்ட்டிக்கு கொடுக்கும். யூனிக்யூ சிம்பிளை வந்து கொடுக்கும். அஃபிஷியல் கேண்டிடேட் ஆஃப் திஸ் பார்ட்டி வந்து இவங்க இந்த சிம்பிளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன் 2017 வந்து 7 ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸ் வந்து இது இருக்குது. ஸ்டேட் பார்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பார்ட்டிஸ் ஆஃப் த கண்ட்ரி ஆர் கிளாஸிஃபைட் பை த எலெக்ஷன் கமிஷனு. ஸ்டேட் பார்ட்டிஸ் அண்ட் ரீஜனல் பார்ட்டிஸ்னு சொல்கிறாங்க. இது ரெகக்னைஸ்டு பை எலெக்ஷன் கமிஷனால் இது வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியும். சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் செக்யூர்ட் அண்ட் சர்டன் நம்பர் ஆஃப் சீட் ஓன் இன் த அசம்பிளி ஆர் லோக்சபா எலெக்ஷனை பேஸ் பண்ணி வந்து ஸ்டேட் பார்ட்டின்ற அங்கீகாரத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ரெகக்னேஷன் டு த பார்ட்டிஸ் வந்து நேஷ்னல் பார்ட்டியாக இருந்தால் அதோட ரெகக்னேஷன் என்னென்னா 6% ஆஃப் ஓட்ஸ் வந்து எடுத்துருக்கணும். 4 ஸ்டேட்ஸில் ஆர் மெம்பர் டு த லோக்சபாவில். இந்த எலெக்ஷன் ஆஃப் த லோக்சபா அட்லீஸ்ட் 2% மெம்பர் ஃப்ரம் அட்லீஸ்ட் 3 ஸ்டேட்ஸ் ஆர் எலெக்டட் டு லோக்சபா. 2% அடுத்தது வந்து ரெகக்னேஷன் அஸ் a ஸ்டேட் பார்ட்டி அட் அட்லீஸ்ட் 4 ஸ்டேட்ஸ். ஃபங்க்ஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் வந்து பார்ட்டிஸ் கண்டெஸ்ட் எலெக்ஷன், கேண்டிடேட் புட் அவுட் பை த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இவங்க வந்து இவங்களோட எலக்ட்ரானல் வந்து ப்ரோக்ராம்ஸை, பாலிசிஸை வந்து மக்கள் முன்னாடி வச்சு வாக்கு கேட்குறாங்க. The decision role in the making of the law of the country, debates and passed in the legislative. Parties form and run the government. Opposition party வந்து coalition party மூலமா இது மாதிரி different voice வந்து கொடுக்கலாம். Public opinion and highlights issue of the importance. People and government வந்து மிஷினரியாக வந்து participate, use link between the people and government machinery. The role of opposition party in democracy. இங்கே வந்து 2 டைப் ஆஃப் இருக்குது, ரூலிங் அண்ட் ஆப்போசிஷன். இதில் வந்து ரேங்க் ஆப்போசிஷனுக்கு வந்து கேபினெட் மினிஸ்டர் ரோலாக இருக்குது.
ராங். இவர் வந்து இந்த சேர்மேன் ஆஃப் பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டியை வந்து கொஷின் பண்ணுறதுக்கு எல்லா அதிகாரமும் வந்து இவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி சேர்மன் அண்ட் மெம்பர் ஆஃப் த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சேர்பர்சன் அண்ட் மெம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன், இது எல்லாரையும் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இவருக்கு இம்பார்ட்டண்டான ரோல் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது. Chairperson, as the chairman of Public Accounts Committee, question the functioning of the government department and examine the public account இதெல்லாம் ஓகேவா. அடுத்தது வந்து சேர்மன் அண்ட் மெம்பர் ஆஃப் த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், இவங்களுக்கு வந்து அந்த அத்தாரிட்டி எல்லாமே இருக்குது சூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே. ப்ரெஷர் குரூப்ஸ் அடுத்தது வந்து இது ஆரிஜினேட் ஆனது யூஎஸ்ஏல வந்து ஆர்கனைஸ் ஆக்டிவ்லி ஃபார் ப்ரொமோட்டிங் அண்ட் டிஃபெண்டிங் த காமன் இன்ட்ரெஸ்ட். இது attempt to bring change in the public policy by pressuring on the government. ப்ரெஷர் குரூப் வந்து இன்ட்ரெஸ்ட் குரூப் ஆர் வெஸ்டட் குரூப்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பொலிட்டிக்கல் பவரை கேப்சர் பண்ண மாட்டாங்க. அந்த ஐடியா வந்து இப்போ ஒரு விஷயம், இப்போ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து டெல்லியில் விவசாயிகள் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அது ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விவசாயி இந்த ப்ரெஷர் குரூப்ஸ் தான் இவங்க எல்லோரும் சேர்ந்து அது வேணான்னு சொல்கிறாங்க. அது கவர்மெண்ட் வந்து அந்த முடிவு வந்து மாற்றிக்கிச்சு, அதுதான் வந்து ப்ரெஷர் குரூப்புன்னு சொல்கிறாங்க. ஓகே. இது வந்து நிறைய விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க 10 டைமாக, அதை நம்ம புக்கில் பார்த்து படிச்சுக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ் இன் இந்தியா வந்து சர்டன்லி இன்ட்ரெஸ்ட் பை இன்ஃப்ளூயன்சிங் த பப்ளிக் பாலிசியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. நான் அலைன்மெண்ட் வித் எந்த ஒரு பார்ட்டி கூட சேர மாட்டாங்க, இன்டைரக்டாக தான் இருப்பாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் த பாலிசி டிசிஷன். ஓகே. ஃபங்க்ஷன் இன்க்ளூடிங் ரிப்ரசன்டேஷன், பாலிசிஸ், பார்ட்டிசிபேஷன், எஜுகேஷன், பாலிசி ஃபார்முலேட்டிங் அண்ட் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே. ஃபெடரேஷன் எக்ஸ்பிளைன் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ரெஷர் குரூப்ஸ். இது ஒரு இதுவும் புக்கில் பார்த்து படிச்சுக்கலாம். பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன். ஓகே. பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் வந்து இந்த ப்ரெஷர் குரூப்பை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃபார்மல் ஃபேஸ் ஆஃப் பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து such as petition, marches and demonstration, other form of political parties, particularly attraction to young people. இவங்க எல்லாருமே யங் பீப்புளை வந்து அட்ராக்ட் பண்ணாங்க, அந்த பாலிசியை வந்து மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண வைப்பாங்க. அதுதான் வந்து ப்ரெஷர் குரூப்போட ஒர்க்கு. மொபிலைசேஷன் பீப்புள் டுவர்ட் சோஷியல் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டி லீட் டு த ஓவரால் பெட்டர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் லிவிங் இன் எசென்ஷியல்ஸ். டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன் இஸ் த சக்ஸஸ் ஒன்லி வென் ஸ்மால் லோக்கல் குரூப் and in fact every citizen can take action that supports the tax revenue and collection system, observance of national norms in environmental protection, cleanliness, health and hygiene, sanitary drives and immunization program like pulse polio. இது எல்லாமே வந்து இவங்க டெமோக்ராட்டிக்காக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுறது. ஓகே. புக் பேக் கொஷின். ஃபஸ்ட்டு கொஷின் India adopted the electoral system UK. Election Commission of India வந்து independent body. The article of the constitution provide for the election commission வந்து article 324. எந்த பார்ட்டில் வந்து இதுவாக இருக்குன்னா part 15. Who accord the recognition to various political parties as national or regional party வந்து எலெக்ஷன் கமிஷன் தான். ஓகே. சிக்ஸ்த்துக்கு ஆன்சர் வந்து both E and R are true. Indian constitution provide for the independent election commission. It ensure free and fair election. இது எல்லாமே வந்து கரெக்ட். அடுத்தது வந்து நோட்டா வந்து இன்ட்ரோ பண்ணது வந்து 2014 எலெக்ஷனில். அதே மாதிரி விவிபேட்டுன்றது இன்ட்ரோ பண்ணது 2014 தான். ப்ரெஷர் குரூப் வந்து ஆரிஜினேட் ஆனது யூஎஸ்ஏல. the large number of pressure group exist in India. அது கரெக்ட் தான். ப்ரெஷர் குரூப் ஆர் நாட் டெவலப்டு இன் இந்தியா அட் த சேம் எக்ஸ்டென்ட் இன் த யூஎஸ்ஏ. இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் த பாடி ஆஃப் 3 மெம்பர் கமிஷன். ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அப்புறம் வந்து எலெக்ஷன் கமிஷனர் 2 பேர். ஓட்டர்ஸ் டே வந்து Jan 25. இந்தியா இஸ் அ மல்டி பார்ட்டி சிஸ்டம். 2017 வந்து 7 ரெகக்னைஸ்ட் பார்ட்டிஸ் வந்து இருக்குது. நர்மதா பச்சோ ஆந்தோலன் இஸ் எ ப்ரெஷர் குரூப். ஓகேவா. நேஷ்னல் பார்ட்டி வந்து 7. சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் வந்து சைனா. 2 பார்ட்டி சிஸ்டம் வந்து யூஎஸ். 2 பார்ட்டி சிஸ்டம் வந்து டூ பார்ட்டி சிஸ்டம் வந்து யூஎஸ்ஏ. ப்ரெஷர் குரூப் வந்து ட்ரேட் யூனியன்ஸ். இது எல்லாமே
இதோடு வந்து 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் லெசன் வந்து கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் வந்து 11th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.